வணக்கம் நண்பர்களே. இன்று தமிழகம் அனைத்து நிலைகளிலும் தலைத்தோங்கி நிற்க காரணம் திமுக அதிமுக என்ற இருதுருவ அரசியலே காரணம். அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அப்படி இருக்க நேற்று ஒருவர் பெண்களை பற்றி இழிவாக பேசி அமைச்சர் பதவியை இழந்தார். அவர் திமுகவின் பொன்முடி ஆவார். அவர் பேசிய பேச்சுக்கு திமுக உடனடியாக நடவடிக்கை எடுத்தது வரவேற்கத்தக்கது. அதே சமயம் நேற்று முன்தினம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சராக இருந்த அதிமுகவை சேர்ந்த சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு கூட்டத்தில் இனி ஆடு தருவார்கள், மாடு தருவார்கள், மிக்சி கிரைண்டர் தருவார்கள், ஏன் வாக்களிக்கும் ஆண்களுக்கு ஒரு பொண்டாட்டி கூட தருவார் ஸ்டாலின் என அபத்தமாக பேசுகிறார். இது போன்ற பேச்சுக்கள் சமூகத்தில் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்கக்கூடும். பெண்களுக்கு எதிரான வன்மமான பேச்சுக்கள் தடுக்கப்பட வேண்டும் என்பதே நமது கருத்து. இதற்கு அதிமுக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.